வாங்க. அம்மா எப்படிமா இருக்கீங்க? வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? சரசு, அம்மா, நல்லா வா, இருக்கியா? வா. நல்லா இருக்கியா? அண்ணி, பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க? முதல்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் நல்லா வாங்க வாங்க வாங்க. ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? ஸ்கூல்ல 1 hour தான் பர்மிஷன். வெயிட் பண்ணிருக்கேன் உங்களுக்காக. அவசரப்படாதீங்கண்ணே, இருங்க. ஆ, ஏப்பா பசங்க எல்லாம் எப்படி ஆ. இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அம்மா தானோ மாப்பிள்ள ஃபோன் பண்ணாரா? பண்ணாருங்க. பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சரி சரி, நல்லா போயிட்டு நீங்க நல்லா சரி, இருக்கீங்கல்ல? சரி, நல்லது நல்லது. வாங்க வாங்க. பாதனோ எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. இந்தாங்க அண்ணி. அங்க கூட ஆ, ஆ, காரமடையில தான் கல்யாணம் வச்சிருக்கோம். ஆ, ஆ, ஆ. எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறோம். சின்ன மாப்பிள்ளையும் துபாய் தானே? ஆமாண்ணே. காட்டை பாத்துக்க சொன்னா பாத்துக்க மாட்டேங்கிறீங்க. சரி, காஃபி சாப்பிடலாம் வாங்க. ஆமா எனக்கும் ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு. சரசு அத்தையை உட்கார வை. சரிங்க. ஆ, உட்காருங்க. அண்ணி, சுத்தி வளைக்காம கேக்குறேன். அந்த போதும் பொண்ணுகிட்ட நீங்க அது இதுன்னு பேசி அவ கோச்சிட்டு போயிட்டாளாமே. அத உனக்கு யாரு சொன்னா? இப்ப அதுவா முக்கியம்? சொன்னீங்களா இல்லையா? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது சொன்னது உண்மைதான். ஏன் அண்ணி, அவ வயசு என்ன உங்க வயசு என்ன? அவகிட்ட போய் சரிசமமா பேசிக்கிட்டு, அவ அறியாத புள்ள, அவளை போய் கொடுமைப்படுத்திக்கிட்டு பாவம். அப்ப நான் பாவம் இல்லையா? சொல்லு, நான் பாவம் இல்லையா? ஆஸ்பத்திரியில அவ பிறக்கறதுக்காக பார்வதி அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ம் நாங்க சொத்து விஷயமா கோர்ட்ல நிக்கிறோம். கோர்ட்ல சொத்துக்கான தீர்ப்பு வந்துருச்சு. என் மவராசன் நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அப்படியே விழுந்தவர் தான். கண்ணை திறக்கவே இல்ல. ஒரு பக்கம் நான் என் வீட்டுக்கார் பணத்தோட வீட்டுக்கு வரேன். ஆரிச்சாமி கையில குழந்தையோட வரான். ம், ம். அவ ராசி இல்லாதவனு ஜோசியர் சொன்னப்பவே அந்த கருவை கலைச்சிடுன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். 2 பேரும் கேட்கலையே. அவ பிறந்த நேரம் சொத்தும் போச்சு, உன் அண்ணன் உசுரும் போச்சு. எப்படி வாழ்ந்த குடும்பம். இப்போ என் மருமகனுங்க கூட வீட்டுக்கு வர்றதில்ல. என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. 4 கிழமைன்னு வந்தா என் பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் ஆசை ஆசையா ஏதாவது செய்யணும்னு சொன்னா அதுக்கு வக்கில்ல. அதுக்கு இல்ல அண்ணி. போதும். அதுக்கெல்லாம் காரணம் அந்த போதும் பொண்ணுதான். அவளை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாட சொல்றியா? அது மட்டும் என்கிட்ட நடக்காது. என் கட்ட வேகிற வரைக்கும் அவ மேல இருக்கிற வெறுப்பு தீரவே தீராது. இந்த விஷயத்துல என் பையன் சொல்லியே நான் கேட்கல. நீ சொல்லியா கேட்க போறேன்? யாராவது சொந்தக்காரங்க கேட்டா நான் தான் பேசுனேன், அதனாலதான் ஓடிட்டான்னு போய் சொல்லு. இந்த சின்ன வயசுலயே இப்படி இருந்தா பெரியவளானா எப்படி இருப்பா? நினைச்சாலே பயமா இருக்கு. அம்மா நான் கிளம்புறேன். பாரு என் புள்ள எப்படி வாழ்ந்தவன். 5க்கும் 10க்கும் அல்லாடிக்கிட்டு இருக்கிறான். இது எல்லாமே அந்த போதும் பொண்ணாலதான். அம்மா எதுக்குமா பழசெல்லாம் பேசிக்கிட்டு? அவங்க பேசாம தான் இருந்தாங்க. நான் தான் சும்மா பேசி வாயை கலறிட்டேன். என்ன ஆரிச்சாமி, எப்படி இருக்கீங்க? அடடே வாங்க சார். ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு கேஸ் விஷயமா ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கணும். அப்படியே அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு இன்னைக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை நீங்க கொடுத்த பரிசுமா. அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு எதையும் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். இவரு பெரிய வக்கீலு. இந்த ஊர்ல பெரியவங்க, மினிஸ்டருங்க, முக்கியமானவங்களுக்கு எல்லாருக்கும் இவர் தான் வக்கீலு. என் வீட்டுக்காரு இவருக்கு செஞ்ச ஒரு உதவிக்காக எங்களுக்கு சொத்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப போராடுறாரு. ஆ, ஆ. ஆரிச்சாமி, ஆ? இந்த கேஸ் விஷயத்துல ஒரு அதிரடி அட்டெம்ப்ட் பண்ணலான்னு இருக்கேன். போதும் சார், எனக்கு நம்பிக்கை போயிருச்சு. இனிமே இந்த கேஸை வாதாடி ஜெயிச்சு சொத்தெல்லாம் திரும்பி வரப்போகுது. என்ன பேசுற நீ? இந்த சொத்து உன் கை விட்டு போனப்போ சில ஆயிரம் தான். இன்னைக்கு அந்த சொத்தோட மதிப்பு பல கோடி.
இந்த சொத்தெல்லாம் நீங்க அனுபவிக்க முடியாம போனதுக்கு முக்கிய காரணம் ம். உங்க பெரிய பொண்ணு பிறந்த நேரம்தான். சார் என்னங்க சார், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்களே இப்படி பேசுறீங்க? பின்ன என்ன அர்ச்சமே, போதும் பொண்ணு பிறந்த நேரம்தான் இந்த கஷ்டம்லான்னு கட்டம் சொல்லுது. எனக்கு உங்களை மாதிரி தான் நேரங்காலம் ஜாதகம் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லாம இருந்தது. ஆனா என்னுடைய அனுபவத்துல நியாயத்துக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்காத இப்படி பல கேஸுகளை நான் பார்த்துட்டேன். சட்டம் மட்டும் இல்ல, கட்டமும் தெரிஞ்சதுனால சொல்றேன். நேரம் மட்டும் சரியா இருந்தா தண்டிக்கப்பட வேண்டியவங்க கூட தப்பிச்சு போயிடுவான். ம், ம், ம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்போது தான் நான் சொல்றதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு உங்களுக்கு புரியும். ம். அதனால தான் இந்த கேஸ் எப்போ முடிய வேண்டியது ஜம்பு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கு. ராஜன் கொடுங்க. அதை அவங்ககிட்ட கொடுங்க. ம். வரமா வரம்பா. வாங்க. என்னமோ நான் தான் பேசுறேன்னு சொன்னேன். வக்கீல் என்ன சொன்னாரு? உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லு. ராமசாமி அண்ணன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை இனிமே மறக்கவே மாட்டேன். உயரத்தை பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். நீங்க தான் என்னோட உண்மையான அடையாளத்தை எனக்கு புரிய வச்சிருக்கீங்க. உங்களை பார்த்தது பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட இந்த பரிசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை எப்பவும் என் கூட பத்திரமா வச்சுப்பேன்.
பொண்ணு எழுந்துரு. கவிதாக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்ல, வாழ்த்து சொல்லணும்ல. எழுந்துரு. ஏய் கவிதா, உனக்கு பிறந்த நாள்ல, எழுந்துருமா. பிறந்த நாள் வாழ்த்து சொல்லு. ஹாப்பி பர்த்டே கவிதா. Thank you, baby. ஹாப்பி பர்த்டே. நீ இப்படியே இருந்தா எப்படி? எந்திரிச்சு ரெடி ஆகுங்க, சீக்கிரம் கமான். தங்க கட்டி ஆடி. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா? ஆமா. எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும். 100 ஆயுசு நல்லா இரு. என்ற செல்லம் ராசாத்தி, நீ நல்லா இருடி. சீக்கிரம் குளிச்சுட்டு புது துணி போட்டுக்க. ஆ? அம்மா Dress நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. என் கண்ணே பட்டுடும் போல. இந்தா சாக்லேட் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடு. இல்லம்மா, ஃபர்ஸ்ட் பேபி வரட்டும், நான் முதல்ல அவளுக்கு தான் கொடுப்பேன். சரி போ, போய் கொடுத்துட்டு வா. கவிதா, கவிதா, வந்துட்டேன். நான் ரெடி. இந்தா பேபி, உனக்கு தான் ஃபர்ஸ்ட். Thank you. Happy birthday. வா போலாம். அடடே, பர்த்டே பேபி ரெடி ஆயிட்டியா? சரி ஓகே, ஆத்தாக்கு சாக்லேட் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, போங்க போங்க. வா பேபி. இப்பதாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த கோவில் விஷயத்துக்கு அப்புறம் கவிதா ரொம்ப மாறிட்டா. ம். ஆத்தா. சாக்லேட்டா? ம். அம்மாடி, ஆத்தா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. இந்தா, இந்த 100 ரூபாய வச்சுக்க. ராசாத்தி, ராசாத்தி. வா பேபி போலாம். காகிதத்துல சக்கரைன்னு எழுதி நக்குனா இனிக்குமா? ஆமா, அவ பிறந்த நாளைக்கு இவ எதுக்கு மினிக்கிட்டு இருக்கா? கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்துட்டோமான்னு பார்த்தேன். அப்பா அப்பா ப்ளீஸ் பா, இன்னைக்கு மத்தியானம் நம்ம கேக் வாங்கி வைக்கலாமா? என்ன கவிதா, புது பழக்கம்? கேக்கெல்லாம் ஒண்ணு இல்ல, வேண்டாம். எனக்கு கேக் வேணும். ஆத்தா நீயே ஏய், சொல்லு ஆத்தா. அரிச்சாமி, பிறந்த நாள் அதுவுமா புள்ளைய ஏன்டா அழ விடுற? வாங்கி குடுறா. ப்ளீஸ் பா. சரி சரி வாங்கி தரேன், போதுமா? ஏய் ஜாலி ஜாலி ஜாலி. இன்னைக்கு சாயங்காலம் நான் கேக் வாங்கி வெட்ட போறேனே. சரி, அடுத்த மாசம் ஏன் பிறந்த நாள் வருது, அப்ப நானும் கேக் வெட்டுவானே. சரி வா, நம்ம எல்லாருக்கும் போய் சாக்லேட் கொடுக்கலாம். ம். இந்த பேபி கழுவிடு. ஏ கலை, இன்னைக்கு கவிதாக்கு பர்த்டே. அப்பா கேக் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சாயங்காலம் நாங்க கேக் வெட்ட போறோம். நீயும் வரியா? நான் வரலப்பா, வீட்டுக்கு தெரிஞ்சா எங்க அப்பா அம்மா என்ன திட்டுவாங்க. சரி, அடுத்த மாசம் அப்ப ஏன் பிறந்த நாள் வருது, நானும் கேக் வெட்டுவேன். அப்ப நீ உங்க அப்பா அம்மா கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு என் பிறந்த நாளுக்கு வரியா? கேக் வெட்டி முடிச்சோடனே நம்ம 2 பேரும் கேக்க நல்லா வெட்டலாம். சரி கலை, நீ கேக் வெட்ட மாட்டியா? நான் மட்டும் எங்க அப்பா கிட்ட கேக் கேட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். எங்க அப்பா என்ன வெட்டிடுவாரு. கேக்ல கவிதான்னு என் பேர்ல எழுதிருக்கோம் தெரியுமா? உங்க கவிதா? எல்லாருக்கும் தரேன். கவிதா, ஐ அப்பா வந்தாச்சு. ஏய், 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 இரு இரு இரு, நானே கொண்டு வரேன், இரு இரு. கேக்.
அமக்கல படுத்திட்டாங்க. கேக் வருதுன்னு தெருவுல இருக்கிற பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டா. ஏன் பார்வதி, கனமழை பெஞ்சா கருங்கல்லு கரைஞ்சு போகும். கவிதாவுக்கு ஒரு நாள் கேக்கு வெட்டினா என்ன குறைஞ்சு போகும்? பார்வதி இத உள்ள பத்திரமா வை. ஆ. இதுவே போதும் பொண்ணா இருந்தா என்ன போடு போட்டிருப்பாங்க. ஓ வந்ததும் வராததுமா உங்க சண்டையில என்ன இழுத்து விடாதீங்க. அப்படியே கயிறு கட்டி இழுத்துட்டாலும் என் பக்கம் வந்துருவா போறீங்க. மலைய கூட கயிறு கட்டி இழுத்துடலாம். ஆனா உங்களை இழுக்க முடியுமா? போதுமண்ணே போதுமண்ணுங்க. ம், ம். பாப்பா பாப்பா ஹாய். என்னப்பா பாப்பா உன்கிட்ட அப்பா ஒன்று சொல்றேன், கோச்சிக்காம கேக்குறியா? ஆ, அடுத்த மாசம் உன் பர்த்டே வருது இல்லையா? ஆப்பா. இப்பவே ஏகப்பட்ட கூட்டம், நமக்கு நிறைய செலவு. அதனால மாசம் மாசம் இப்படி பண்ண முடியாதுல்ல. அதனால அடுத்த மாசம் வர உன்னோட பர்த்டேக்கும் சேர்த்து இப்பவே கேக் வெட்டி கொண்டாடிடுறியா? பாப்பா இங்க பாரேன், அவதானே இந்த வருஷம் அடம் பிடிச்சி கேக் வாங்கினா. நமக்கெல்லாம் அந்த பழக்கமே இல்லை பாப்பா. நம்ம காசை கரியாக்குறதுக்குன்னே ரொம்ப பேர் திட்டம் போட்டிருக்காங்க பாப்பா. உன் பிறந்த நாளைக்கு அப்பா எப்போதும் போல சாக்லேட்டும் புது ட்ரெஸ்ஸும் வாங்கி தரேன். ஏன்னா அடுத்த மாசமே உங்க 2 பேருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் வேற வருது இல்ல, அதான். அப்ப ஏன் பிறந்த நாள் கூட சேர்த்து அவ பிறந்த நாளும் கொண்டாடி இருக்கலாம்ல. பாப்பா நீ தானே பாப்பா பெரியவ, அவ சின்ன பொண்ணு தானே, விட்டு கொடு பாப்பா. அவ அடம் பேட் கேர்ள். நீ அப்படியா? நீ ரொம்ப நல்ல பொண்ணு தானே. அவகிட்ட நான் பேசினேன் பாப்பா, ஒத்துக்கிட்டா. அவ கூட சேர்ந்து நீயும் கேக் விட்டு சரியா? முடிவா வா வா வா. பாத்தியா, யாராவது பிறந்த நாளை முன்னாடியே கொண்டாடுவாங்களா? ஒரே ஒரு கேக்குக்காக அப்பா என்னோட பிறந்த நாளை முன்னாடியே கொண்டாட சொல்றாரு. நானும் பேக்கு மாதிரி தலையாட்டிட்டேன். இந்த கவிதா மட்டும் எல்லாத்தையும் அடம் பிடிச்சி வாங்கிக்கிறா. நான் நல்லா படிச்சு பெருசாகி வேலைக்கு போய் நிறைய காசு சம்பாரிச்சு தினமும் கேக்கு வாங்கி இந்த கவிதாவை பார்க்க விட்டுட்டே சாப்பிடுவேன். அப்பா மட்டும் அப்பா ஏதாவது சொல்லட்டும், நானும் சொல்லுவேன், கவிதாவுக்கு வாங்கி தர காசு இல்லைப்பா, பொண்ணுக்கு நிறைய செலவு இருக்குப்பா, அதனால கவிதாக்கு நீங்களே வாங்கி தாங்கப்பான்னு சொல்லுவேன். பிபி கேக் வெட்டலாம், எல்லாரும் வந்தாச்சு, வா வா. வந்தாளே மகாராணி. வெத்தலை பாக்கு தாம்பூலத்தோட மேளதாளத்தோட அழைச்சுக்கிட்டு வர வேண்டியது தானே. எள்ளுதான் எண்ணெய்க்கு காயும், எலி புழுக்க எதுக்குடி காயணும்? ஒண்ணு ஒண்ணு. கேக் கட் பண்ணு. தட்டுங்கடா, கைய நல்லா தட்டுங்க. Happy birthday. அப்படிதான்.
தட்டுங்கடா, நல்லா தட்டுங்க. கேக்கு ஆத்தாக்கும் கொடு. எனக்கு வேணாம், அங்க கொடு. தட்டுங்கடா, நல்லா தட்டுங்க. செல்ல பையா, பட்டு பையா, என்னடா பாக்குற? அப்பா பாக்குறியா? ஏங்க? ஆமாவா? எல்லா குழந்தைங்களும் ஏய், சந்தோஷமா விளையாடும் தம்பி. போது போதும் பொண்ணு மட்டும் தனியா உட்கார்ந்துருக்கத பார்க்க வேதனையா இருக்குங்க. என்ன பண்ண சொல்ற பார்வதி? என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ஆ, அவளை சினிமாக்கு கூட்டிட்டு போனா கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமாயிடுவாங்க. அன்னைக்கு போஸ்டர் பார்த்தப்போ அவ்வளவு சந்தோஷப்பட்டா. சினிமாக்கா? அப்போ குழந்தை யார் அது ஆத்தா பாத்துக்கிறது? பாத்துப்பாங்கங்க. நம்ம 4 பேர் மட்டும் போயிட்டு வரலாம். ஓ ஓ, அப்போ இந்த சினிமாக்கு போற பிளான இன்னைக்கு எடுக்கல. அ, அ, இதுக்கு பொண்ணு? பொண்ணு முன்னாடியே எடுத்துட்டீங்க. இதுக்கு போறதுக்கு கேக்கே வாங்கி கொடுத்துக்கலாம். இது வந்து 60 60 120, அது வந்து 300 400 சாப்பிடுற 500. போதும் பொண்ணு ரெடி ஆயாச்சுங்க.
இப்பவே கண்ணு கட்டுது.